நிக்கில், உனக்கு இந்த டைட்டில் நான் கொடுக்கணும், அதான ஆசை. அமெரிக்கன் நைட்மேர் கொல்னி வாடா. நீ இன்னும் இருக்கியா? நீ அப்பயே செத்துருப்பேன்னு நினச்சேன். நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா? வாய மூடுறா. நான் இந்த டைட்டிலை யாருக்காக ஜெயிக்கணும், யாருக்காக கொண்டு வந்தேன்னு தெரியுமா? என்னோட குழந்தைக்காக, என்னோட ஃபேமிலிக்காக, இங்கே இருக்க ஆடியன்ஸுக்காக, இங்கே இருக்க கமெடிட்டருக்காக, இங்கே இருக்கிற டைம் கீப்பருக்காக, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் கொண்டு வந்தேன். இவன் அழுவ ஆரம்பிச்சுட்டான்டா. நான் அதுக்காக வந்தேன், இதுக்காக ஜெயிச்சேன் அப்படின்னு. வாய மூடுறா கெவின் ஓவன்ஸ். என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாதான் பேசிக்கிட்டு இருக்க. நீ தேவையில்லாமல் என்கிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்க. உனக்கு பதிலே கிடையாது. நீ ஒரு சாம்பியனே கிடையாது. நானாச்சும் சாம்பியன். நீ வந்து ஒரு ஃபேக்கான சாம்பியன். நீ ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்க. நீ சாம்பியன், ட்ரூ சாம்பியன். உனக்கு என்னடா வேணும்? மேட்ச் தான் என்னடா வேணும்? இந்த டைட்டிலை வச்சுக்கோ, அந்த டைட்டிலை கொடுத்துரு. அந்த டைட்டில் வந்து ஒரு பாரம்பரியமான டைட்டில், ஒரு வாட்டி தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. நான் ரசிகர்களுக்காக கொண்டு வந்தேன். அதை நீ திருப்பி கொடுத்துரு. உனக்கு என்னடா இப்போ சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும்? உனக்கு இதை வேணா, நீ மேலே தொங்க விடுறோம். அதை வந்து அந்த மேட்சை நம்ம பெல்ட்டை எடுக்கிறது யாருன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். ஏய், அவன் என்னோட சாம்பியனை வச்சிருக்கிறான். நீ ஃபேக்குடா. நீ அதன் முதல்ல புரிஞ்சிக்கோ. நீ நான் ரிங்குள்ளே வரட்டுமா? எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் கொஞ்சம் டேஞ்சரானால அதை பார்த்துக்குங்க. உங்களுக்குள்ள இப்போ நான் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த டைட்டில் தொங்க விடுறேன். ராயல் ரம்பிளில் உங்கள் 2 பேருக்கும் வந்து WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச், லேடர் மேட்ச். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஓவன்ஸ் போகிற நேரத்தில் பின்னாடியா நிக்கல தள்ளி கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸ் மேலே உள்ள வச்சு கோடி ரோட்ஸ் கழுத்தில் இன்ஜிரியான இடத்துல போட்டு மிதிக்கிறாரு. எப்படியோ தடுக்க முயற்சி பண்ணி தடுக்க முடியாது. அந்த இடத்துல மிதிச்சிட்டு இருந்த நேரத்தில் பார்த்த பேக் ஸ்டேஜில் உள்ள செக்யூரிட்டிஸ், அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து கெவின் ஓவன்ஸை தடுக்கிறாங்க. கெவின் ஓவன்ஸ் அந்த சாம்பியன்ஷிப்போட செலிப்ரேஷன் பண்ணி மாஸ் காட்டிட்டு போகிறார். வேற லெவலில் இருந்துச்சு இந்த செக்மெண்ட்.